ஹாய், வெல்கம் டு சஷ்டிகா சேனல். இன்றைக்கி ஈஸியாக கோயில் டைப்பில் ரச சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, குருமிளகு, சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி பொடி, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெள்ளைப்பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெள்ளைப்பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுக்க மசாலா வணக்கலாம். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரசத்துக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். மொத்தமாக 2 டம்ளர் ஆச்சு. மொத்தமாக 2 டம்ளர் ஆச்சு. அதுக்கு 7 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்குவோம். நார்மலாக லைட்டாக கொதிச்சு வரட்டு தண்ணி, அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி சூடானதுமே இது போட்டுக்கலாம், அரிசி போட்டுக்கலாம். விசில் மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சி வரணும். அவ்வளோதான், சூப்பரான கோயில் டைப்பு ரச சாப்பாடு ரெடி. கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், மாங்காய் ஊறுகாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.